கடையில் ஈரல் வாங்காமலேயும் ஆட்டீரலோ சிக்கன் ஈரலோ வாங்காமலேயும் நம்ம கீரையை வச்சேமோ வீட்டில் ஈரல் செய்கிறது எப்படி பாருங்க. எப்படி எப்படி இருக்குது மக்களை. நம்மளேயும் வீட்லேயும் இந்த ஈரலை ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா மக்களே. எல்லோரும் ட்ரை பண்ணுங்க, இப்படி ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கத்தங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி நல்லா கழுவி வச்சுருக்குது. அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் பாருங்க. கொஞ்சமாக தொளிச்சிக்கோங்க, போதும். லைட்டாக தொளிச்சிட்டா போதும். அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இது வேகட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது பாருங்க. 2 முட்டை எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கிறேன், போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா முட்டைக்கு, கொஞ்சம் சிக்கன் மசாலா. ஆனால் இதை நல்லா அடிக்கிறோம். வேகணும். லைட்டாக வந்தால் போதும். ஒரு கொதி எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி. கீழே தண்ணி இருக்குது கொஞ்சோண்டு. ஒரு கொதி வந்தால் போதும். கொதிக்க வச்சாச்சு. சுருங்கி போச்சு பார்த்தீங்களா. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறி நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். லிவரே இல்லாமல் லிவர் டேஸ்ட்டில் கீரையை வச்சு ஒரு ரெசிப்பிங்க. அது என்னங்க இது புதுசாக இருக்குது? ஆமாங்க, புதுசாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க, டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சரி, இப்போ இதை தண்ணி பாருங்கள். இந்த கீரையில் செஞ்சால் நிறையவே நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்க தண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தண்ணி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க நல்லா ஆறிடுச்சு. போட்டு ஜாரில் போட்டு நல்லா மையாட்டு நல்லா அரைச்சிருங்க. தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக அரைச்சாச்சு பார்த்தீங்களா. அப்படியே மையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அடுத்து இந்த 2 முட்டையை ஊற்றிக்கணும். லிவரே இல்லாமல் லிவர் கீரை, பொன்னாங்கண்ணி கீரை லிவருங்க. சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூனு மேலே 3/4 ஸ்பூன் கிட்ட இவ்வளோ எடுத்துருக்குறேன் மிளகாப்பொடி. மாவுக்கு, கடலை மாவுக்கு, இந்த கீரைக்கு ஏற்ற உப்புங்க. கடலை மாவுங்க. கடலை மாவு 1 ஸ்பூனு, 2, 3 இப்போ பசஞ்சிக்கலாம். மக்களே சூப்பராகிடுச்சு பாருங்க. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கூட 1 ஸ்பூன் மாவு கூட போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கட்டியாக கீரையை கட்டியாக அடித்து எடுத்துட்டிங்கன்னா கீரையை உங்களுக்கு நிறைய மாவு போட வேண்டிய தேவை இருக்காது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டாக செய்கிறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் அரைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு கரண்டி கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தப்பு கிடையாது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா. சரி, இப்போ தான் இட்லி கொப்பரைக்கு ஏற்ற தட்டு மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்களோ அதில் நீங்கள் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி தட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா
குன்னோட தடவி விட்டுக்கோ. இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்துருச்சா? ஈவனா பண்ணிக்கோங்க. மேட்ச் ஆயிடுச்சு, ஒன்றோட ஆயிடுச்சு. அப்போ தான் உங்களுக்கு வைக்க முடியும். உங்கள் பாத்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தண்ணி கொதிக்க முன்னாடி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இப்போ மூடிக்கலாம். இங்கே தண்ணி கொதிக்க முன்னாடி இட்லி குப்பரை தான் இது. நீங்கள் தண்ணி கொதிக்க முன்னாடி வச்சிங்கன்னா நம்ம கை வச்சு வச்சுக்கலாம். அப்புறம் எடுக்கும்போது இடிக்கி வச்சு கூட எடுத்துக்கலாம். நம்ம இடிக்கு இருக்குல்லைங்களா, அதை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு நம்ம அதை பார்த்துக்கலாம். இது எப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த கீரையில் வந்து செஞ்ச டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த நம்ம வந்து லிவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அதுக்கு மேட்சாக வேணும்ல கீரைங்க, அதுக்கு சத்தானதாகவும் வேணும். அப்போ இந்த பொன்னாங்கண்ணி வந்து கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டாக்டருடைய அறிவுரையே அதுதான். சித்தாவிலையும் சொல்கிறாங்க, இங்கிலீஷ் மெடிசன்லையும் சொல்கிறாங்க பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது அப்படின்னு. அப்புறம் தான் யோசித்து நாங்கள் செஞ்சோம். செஞ்சு பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தானே உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். அதனால் இந்த கீரை சூப்பராக இருந்துச்சு, பொன்னாங்கண்ணி கீரை. நான் தான் எந்த கீரையை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தேன். பொன்னாங்கண்ணி தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். லிவர்னு சொல்கிறோம், அப்போ அதுக்கு மேட்ச் ஆகணும்ல. அப்படின்னு தான் நமக்கு இது இந்த கீரையில் செய்கிற மக்களை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது ரெடி ஆகட்டும். இன்னும் இருக்கு பார்த்தீங்களா, வெந்துருச்சு மக்களே, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கலாம் பாருங்கள். கொஞ்சம் டைட்டாக இருந்தால் பாருங்கள், பார்த்தீங்களா வெந்துருச்சு. தொட்டு பார்த்தாலும் பாருங்கள், சரி தண்ணியெல்லாம் கக்கிருக்கு பாருங்கள், வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதில் சைஸ் போட்டுக்கோங்க. இந்த சைஸில் இந்த அளவில் சைஸ் போட்டு நீங்கள் இப்படி எடுத்தாலே வந்துடும். பார்த்தீங்களா, எடுத்தால் இப்படி வந்துடும். இல்லை ஏழு கலர் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. பாருங்க, நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் ஆற விட்டுட்டிங்கன்னா அழகாக நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பாருங்க. பாருங்கள், சூப்பராக வந்துடும். நம்ம கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு சின்ன சின்ன ஷேப்பாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமா, நல்லா போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். சட்டி வச்சாச்சு. இந்த சைடு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மக்களை எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. தட்டிலே போட்டு நீங்கள் கட்டிங் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா பாருங்க, சூப்பராக மைசூர் வாட்டை பால்கோவா வாட்டை சூப்பராக வந்துடும். பார்த்தீங்களா, அமுக்குனாலும் பாருங்க ஜம்முன்னு இருக்கும், நல்லா கட்டியாக சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ இதை போட்டு லைட்டாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடையாமல் நல்லா வரும் நமக்கு. சூப்பராக வரும். சூப்பராக வந்துடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு மக்களை, அப்படியே ஒரிஜினல் மாதிரி, அப்படியே ஒரிஜினல் ஏரல் மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ அடுத்து இப்படி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு லைட்டாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் போடாதீங்க, வேண்டாம். ஆல்ரெடி வெந்தது தான், வேகும் போதே சூப்பராக இருக்கும். ஈரல் மாதிரியே வாசம் இருக்குது அந்த முட்டைக்கு, இந்த கீரைக்கு. அப்படியே ஒரிஜினல் ஈரல் மாதிரி வாசம் வரும். நம்ம அந்த பக்குவம் மாத்திரம் கரெக்டாக லைட்டாக கடை பிடிச்சிட்டோன்னா சூப்பராக வந்துடும். இப்போ சட்டி வச்சாச்சு. இதே எண்ணெயை ஊற்றிக்கலாம், இந்த எண்ணெயவே ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், இவ்வளவு தான். அதில் நம்ம கட்டிங் போட்டதுனால இவ்வளவு தான் செதறி இருக்குது. இது இப்போ ஒரிஜினலாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது மக்களே. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது. கிடச்சோன்னா ட்ரை பண்ணுங்கள். கடுகு போட்டுக்கோங்க. ஜீரகம், மிளகாய், ஒரு 4 மிளகாய், மிளகாய் கொஞ்சம் வணங்கட்டும். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், அதை போட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டாச்சு. இதிலையும் வந்து மசாலாவுக்கும் வந்து மசாலா தான் ரொம்ப ஊற்றி கொடுக்கும். இதையும் வந்து போட்டுக்கணும். வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால், பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 1 எடுத்துக்கோங்க. சிறுசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா கலரு மாறிடுச்சு. இந்த டயத்தில் சின்ன பழம் 2, தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த தக்காளி பச்சை வாசனை போட்டு முக்கால்வாசி அந்த கீரை ஈரலுக்கு உப்பு போட்டாச்சு. இந்த மசாலாவுக்கு மட்டுமே உப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் தூள் இருக்குது பார்த்தீங்களா? சிக்கன் தூள் அது ஒரு 1½ ஸ்பூன். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயாச்சு. சூப்பராக கலர் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் கீரை ஈரல் போட்டுக்கோங்க. சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பஞ்சு மாதிரி போட்டுக்கோங்க. உடையாது, நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். உடஞ்சி போகாது. நல்லா கலக்கிக்கோங்க. எப்படி இருக்கு மக்களே? பொன்னாங்கண்ணி கீரை ஈரல் எப்படி இருக்கு மக்களே? அந்த கடைசியில் கொத்தமல்லி தழை எப்படி இருக்கு? அப்பா வச்சு ஊறுது. ஜனங்களே, திரும்பி சொல்கிறேன், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. வெறும் கீரையாக சாப்பிடாம அதையும் கீரையும் நம்ம ஈரலாக்கி சாப்பிடலாம். மக்களே, பொன்னாங்கண்ணி கீரையில் வீட்டிலையே நம்ம அழகாக எப்படி ஈரல் செய்வது அப்படின்னு பார்த்தோம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக செஞ்சுக்கலாம். நல்லா நம்ம சத்தானது. அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவாக சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு லைக் பண்ணுங்கள் மக்களே. இதோட சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.